தன் வாழ்வு நிறைவடைந்து விட்டதாக நினைத்து தனக்கென புதிய பாத்திரங்களை வாங்காமல் பழைய ஓட்டை உடசை பாத்திரங்களை வைத்து சமைத்து தன் வாழ்க்கையை நடத்தி வந்தாள் பேச்சியம்மாள். ஒருமுறை வைத்த குழம்பை 3 நாள் வரை சுடவைத்து சாப்பிடுவதை விளக்கமாக வைத்திருந்தாள். அந்த குழம்பு பாத்திரத்திலும் எறும்பு மொய்த்துக்கொண்டே இருப்பதால் இந்த எறும்பு பண்ண எங்கிட்டு இருந்துதான் வருமோ என்னமோ என புலம்பியபடி எறும்பு சாக்பீஸை எடுத்து குழம்பு பாத்திரத்தை சுத்தி போட்டுவிட்டு கைகளை கழுவிவிட்டு தன் முந்தானையை விரித்து கொஞ்ச நேரம் தூங்கலாம் என தன் வீட்டு வாசல் பக்கத்தில் படுத்தாள். கொஞ்ச நேரத்தில் பேச்சியம்மாளை எறும்பு கடிக்க ஆரம்பித்தது. வாரி சுருட்டி எந்திரித்த பேச்சியம்மாள், மொட்டையா போக எறும்பு இப்படி கடிக்குது என எழுந்து பாதி தேய்ந்து போன விளக்கமாரை எடுத்து பரட்டு என வேகமாக கூட்டினாள். கூட்டி முடித்ததும் குப்பையை அள்ளுவதற்கென வைத்திருந்த காலண்டர் அட்டையில் அவள் கூட்டிய எறும்புகளையும் குப்பையையும் அள்ளி கொட்டிய பிறகு வாசலில் நின்று தன் வீட்டுக்கு வரும் பாதையை வேடிக்கை பார்த்தாள். அவள் வீட்டிற்கு வரும் பாதையில் யாரோ ஒரு பெண் வருவது போல் இருந்தது. அதை பார்த்த பேச்சியம்மாள், எவளோ எதையோ விற்க வர்றா போல, என்கிட்ட எங்க காசு இருக்கு என சொன்னபடியே வருகிற பெண்ணையே பார்த்தபடி நின்றாள். அவள் அருகில் வந்ததும் தான் தெரிந்தது புருஷனை பறிகொடுத்த தன்னுடைய மகள் என்று. தன் மகள் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என முட்டிக்கொண்டு வந்த கண்ணீரை காட்டிக்கொள்ளாமல், வாடி நான் பெத்த மகளே என தன் வீட்டிற்குள் அழைத்த பேச்சியம்மாள், நீ வருவேன்னு தெரிஞ்சிருந்தா சுடுசோறு ஆக்கியிருப்பேன், பழைய குழம்பும் பழைய சோறும் தான் இருக்கு, அதை நீ சாப்பிட மாட்டியே என சொன்னதும், பரவாயில்லம்மா போடுமா பசிக்குது என தன் மகள் சொன்னதும், பழைய கஞ்சியை நீ தொட்டு கூட பார்க்க மாட்ட, இப்ப என்னடான்னா எதா இருந்தாலும் பரவாயில்லன்ற, ஓ வாழ்க்கையே இந்த மனசாட்சி இல்லாத கடவுள் இப்படி பண்ணிருச்சு என வருத்தத்தோடு பழைய கஞ்சியையும் பழைய குழம்பையும் ஊத்தி தன் மகளிடம் கொடுத்தாள். பசி அதிகமாக இருந்ததால் வேகமாக சாப்பிட்ட தன் மகளை, அடியே மெதுவா சாப்பிடு, தொண்டையில அடைச்சுக்க போகுது என அவளை பரிதாபமாக பார்த்து கொண்டே இருந்தாள். பேச்சியம்மாள் மகள் சாப்பிட்டு முடித்ததும், அம்மா நான் இங்கேயே தங்கவா, அந்த வீட்டில் இருக்க எனக்கு பிடிக்கலம்மா என கேட்டதும், இது நீ பிறந்த வீடுடி, அம்மா நான் தனியாத்தானே இருக்கேன் என பேச்சியம்மாள் சொன்னதும் அவளுடைய மகள் சந்தோஷப்பட்டாள். அம்மாவும் மகளும் நிம்மதியாக கிடைக்கின்ற வேலையை பார்த்து கொண்டு பிழைத்து வந்தனர். அந்த நேரம் பேச்சியம்மாளின் மகளுக்கும் வேறொரு ஆணுக்கும் பழக்கம் ஏற்பட கணவனை இழந்தவள் சந்தோஷமாக குடும்ப வாழ்க்கை வாழ நினைத்தாள். ஆனால் தன் தாய் பேச்சியம்மாளிடம் சொன்னால் தான் நினைத்த வாழ்க்கையை வாழ முடியாது என இந்த விஷயத்தை மறைத்தாள். பேச்சியம்மாளின் மகள் தன் அம்மாவை மிகவும் அன்பாகவும் பாசமாகவும் கவனித்து கொள்ள ஆரம்பித்தாள். அதில் மயங்கிய பேச்சியம்மாள் தன் மகள் பெயரில் தான் குடியிருந்த வீட்டை எழுதி வைத்தாள். இதுதான் சமயம் என நினைத்த பேச்சியம்மாளின் மகள் அந்த வீட்டை வேறொருவருக்கு அவள் அம்மாவிற்கு தெரியாமல் விற்றுவிட்டு இரவோடு இரவாக தன் இரகசிய காதலனுடன் மாயமானாள். பேச்சியம்மாள் காலையில் எழுந்ததும் தன் மகளை தேடி பார்த்தாள். மகளை காணவில்லை என பரிதவித்தாள். காலையில் கஞ்சி கூட வைக்காமல் தன் மகள் வருகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது யாரோ ஒரு கணவன் மனைவி வந்து, இங்க குடியிருக்கிற வீட்டை நாங்க உங்க மகக்கிட்ட இருந்து வாங்கிட்டோம், நீங்க இந்த வீட்டை காலி பண்ணி கொடுங்க என சொன்னதும் அதிர்ச்சி அடைந்த பேச்சியம்மாள் அவள் வீட்டை வாங்கியவர்களிடம், ஐயா கடைசி காலத்துல குடியிருக்க வீடு இல்லாம நான் எங்கேயா போவேன், பெத்த புள்ளைய நம்பி ஏமாந்துட்டு நிக்கிறேன், நான் இந்த வீட்டிலையே இருக்கேன், வாடகை வேணும்னா வாங்கிக்கோங்க, நான் இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்க போறேன் என கும்பிட்டு கேட்டு அழுததும் பாவம் பார்த்து வீட்டை வாங்கியவர்கள் பேச்சியம்மாளை அந்த வீட்டில் குடியிருக்க சம்மதித்தனர். அந்த மாதத்தில் இருந்து பேச்சியம்மாள் தான் கட்டிய வீட்டிற்கே வாடகை கொடுத்து வாழ்ந்து வந்தாள். பெற்ற மகளே தாயை பரிதவிக்க விட்ட கதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.